வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதிகபட்சம் போனால் கூட இன்னும் ஒரு 30 to 40 நாளுக்கு கூட எக்ஸாம் வந்துடும். இந்த 30 to 40 நாள் கூட எக்ஸாம் நமக்கு நிச்சயமாக வரும். இதுக்காக தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இல்லை நிறைய பேர் 2 இயர் இல்லை 3 இயர் கூட படிச்சுட்டு இருக்க நிறைய மாணவர்களை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த கடைசி டைமில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், எது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லித்தரேன். இது என்னோடய 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 100+ மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மினிமம் டார்கெட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? இந்த மினிமம் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே நமக்கு என்ன இருக்குன்னா மினிமம் டார்கெட் வந்து இருக்கணும். அதாவது நமக்கு 4 செக்ஷன் வந்து தெரியும். ஆப்டிடியூட் தெரியும், ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், ஜிகே. அது என்ன சார் மினிமம் டார்கெட் அப்படின்னா கொஸ்டின் வந்து எவ்வளோ டஃப்பாக போனாலும் நான் இந்த மினிமம் டார்கெட் வந்து என்ன பண்ணுவேன், நிச்சயமாக அடிப்பேன். அதுதான் வந்து என்னது இந்த மினிமம் டார்கெட் அப்படிங்கிறது. சரியா? அதில் இந்த ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின், நம்ம 20 கொஸ்டினில் 12 கொஸ்டின் நீங்கள் போட்டால் போதுமானது. கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக போனாலும் அந்த 12 கொஸ்டின் என்ன பண்ணிடுவேன், அடிச்சிடுவேன். அதான் மினிமம் டார்கெட் அப்படிங்கிறது. இந்த ரீசனிங்கை பார்த்திங்க அப்படின்னா 18 கொஸ்டின், இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின், ஜிகே வந்து 10 கொஸ்டின். இதை நீங்கள் கரெக்டாக போட்டாலும் நீங்கள் எத்தனை கொஸ்டின் அடிச்சிடலாம், 50 கொஸ்டின் போட்டுடலாம். ஸோ நமக்கு தேவையான 100 மார்க்ஸ் நமக்கு கிடச்சிரும். கரெக்டு தானே? இது சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, அப்படி தானேப்பா? ஆனால் இதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். என்ன பண்ணால் இதை அச்சீவ் பண்ணலாம்? சரி, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற நான் கிளியராக சொல்கிறேன். இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா இந்த 2 செக்ஷன்லையும் நான் சொல்லக்கூடிய டார்கெட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அச்சீவ் பண்ணுறதுக்கு 90% மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம இது 2 தான் முக்கியம் என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லியே அதை நம்ம எப்படியாவது படிச்சிருப்போம். ஆனால் நம்ம மைண்டில் என்ன நினைப்பாக இருக்கும், எனக்கு ஜிகே தானே போட்டுக்கலாம், இங்கிலீஷ் தானே பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டாக இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த 2 என்ன பண்ணியிருப்போம், கோட்டை விட்டுருப்போம். இன்னொன்று நம்ம இது 2க்குமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து அது நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும், பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், படிக்க வேண்டியது கம்மி, நிறைய செஞ்சு பார்க்கணும், இல்லை நிறைய வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இதனால் நம்ம இந்த படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இதான் போர் அடிக்கும். நமக்கு இந்த இங்கிலீஷ் ஜிகே வந்து போர் அடிக்கும். அதனால் நம்ம இதை என்ன பண்ணியிருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம். சரியா? இதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நல்லா படிச்சிருப்போம். அதனால் இந்த டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த இங்கிலீஷ் ஜிகேல நீங்கள் மார்க் எடுக்குது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற எஸ்எஸ்சி ஜிடி சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதே இது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் வச்சே பாஸ் பண்ணி எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. மீதி இருக்க தேவையே கிடையாது. சொல்லப்போனால் இந்த ஜிகேலாம் படிக்கணும் கூட அவசியமே கிடையாது. இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு போனாலே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக இந்த இங்கிலீஷ் ஜிகே என்ன பண்ணி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். யாராவது படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுங்க, என்ன பண்ணுங்கள், இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதற்காக தான் நம்ம டூ ஆர் டை பேட்ச் வந்து 2.0 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டூ ஆர் டை பேட்ச் 1 வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 30/3/2026. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங், இங்கிலீஷில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஜிகேல பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் டாபிக். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளாடி அப்லோட் ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ 2 மணிக்கு அப்லோட் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் 2 மணி வரைக்கும் இருக்கும். சரியா? டெய்லி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட்டு நம்ம வந்து பூஸ்டர் டெஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நைட்டு 7 to 8 மணிக்குள்ளாடி அப்லோட் பண்ணுவாங்க. இதுவும் 24 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ நீ வேலைக்கு போகிறீங்க இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கவலைப்பட வேணாம். ஆனால் இந்த 24 ஹவர்ஸாக இருக்கும். இதை தாண்டி எக்ஸாம் இருக்காது. இது வந்து லைவ் டெஸ்ட் மாதிரி உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு டெஸ்ட் நம்ம சும்மா அப்லோட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் படிப்பீங்க, இன்னொரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க. சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த 24 ஹவர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் என்ன பண்ண மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாடல் டெஸ்ட் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது போக உங்களுக்கு டெஸ்ட் புக்கில் என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது இருக்கும். யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா, சரி சார் நான் வந்து இதோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் நம்ம வச்சுருக்கோம், 199 தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த 199ல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். மேக்ஸோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 1000+ கொஸ்டின்ஸ் மேக்ஸில் மட்டுமே ப்ராக்டிஸ்க்கு இருக்குது. சரியா? இங்கிலீஷில் 1000+ எரர் ஸ்பாட்டிங், அதே மாதிரி உங்களுக்கு ஜிகேக்கில் எல்லா புக்கு
ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லா புக்கும் புக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாம் சேர்த்து 199 தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க நான் சொல்கிற நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும்ப்பா. ஸோ எல்லா நாளுக்குமே டெஸ்ட் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே டெஸ்ட் இருக்கும். சாட்டர்டே ரிவிஷன் பண்ணிவிட்டு சண்டே வந்து நம்மளோட ஸ்டேட் லெவல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். 17ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் டேட்டை பொறுத்து நம்ம மாற்றிப்போம். இப்போ இருக்க லேட்டஸ்ட் டாபிக் கூட வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் இப்போ கேட்கக்கூடிய டாப்பிக்காக இருக்குது. ஹோமோனிம்ஸ் இப்போ கேட்கக்கூடிய டாப்பிக்காக இருக்குது. அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நாளையிலேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. நீங்கள் வாட்ஸ்அப்பில் டூ ஆர் டை பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புனா போதும். உங்களுக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய நம்பர் அனுப்பி தரோம். அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம பேட்ச்சில் ஆட் பண்ணி விட்டுறலாம். ஆல்ரெடி 1.0 வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் ஃபீட்பேக் வேணும், நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருந்தால் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொரு வாரமே நடந்துகிட்ருக்கு. சரியா? தேவை இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா அக்யூரசி. உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து சும்மா குருட்டாம்பக்கில் அடிச்சுட்டு வந்துருந்தீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அப்படி நம்ம எங்கே பண்ணலாம் அப்படின்னா அந்த மேக்ஸ் ரீசனில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஜிகேலேயே நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் போட்டுட்டு ஒரு வேளை நம்ம லக்கை செக் பண்ண அப்படின்னா அந்த இங்கிலீஷில் வேணால் செக் பண்ணிக்கோங்களே தவிர அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் குருட்டாம்புக்கில் அடிச்சு தான் பாஸ் பண்ணேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த அக்யூரசி மிஸ் ஆகும்போது நம்ம நல்லா போட்ட கொஸ்டின்லேருந்து ஒரு 0.25 மார்க் வந்து போயிடும். நம்ம தெரிஞ்சு ஒரு கொஸ்டினாக போட்டிருப்போம், அதுக்கு நமக்கு 2 மார்க் கிடச்சிரும். இந்த தேவையில்லாத நம்ம தப்பு பண்ணதுனால அந்த 2 மார்க்லேருந்து ஒரு 0.25 என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அதனால் அக்யூரசி முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? அடுத்து இந்த அக்யூரசி வந்து நார்மலைசேஷனில் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே நார்மலைசேஷன் மார்க் வந்து ஈக்குவலாக தான் வரும். ஆனால் அக்யூரசி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து 70 மார்க் எடுக்கிறீங்க, கட் ஆஃப் வந்து 70 மார்க் தான். நீங்கள் கரெக்டாக போட்டவங்களுக்கு 70 மார்க் கிடச்சிருக்கோம். தப்பாக போடுறதுனால ஒரு வேளை மார்க் கூடலாம், ஒரு வேளை குறையலாம். சரியா? மார்க் கூடுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறீங்க. நான் பார்டரில் தான் சார் இருக்கேன், ஆனால் நான் வந்து ஒரு 80 கொஸ்டினை கரெக்டாக போட்டுருவேன். அந்த 100 கொஸ்டினுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணி நீ வந்து பார்டரில் போகிறத விட 80 கொஸ்டின் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக போட்டுவாங்க. நார்மலைசேஷனில் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகி ஒரு 90+ மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்தது எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கப்பா. யார் யார் வீடியோ போட்டாலும் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. மேக்ஸ் வீடியோ, ரீசனிங் வீடியோ, எந்த அகாடமிக்கான வீடியோ போட்டாலும் பார்த்துருவீங்க. இதை பார்க்குறத விட ப்ராக்டிஸாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராக்டிஸாக ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஒரு எக்ஸாம் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ஒரு டிரைவிங் கிளாஸ் போகிறீங்க. ஃபஸ்ட் நாள் போய் டிரைவிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. அப்புறம் இந்த ஸ்டேரிங் பிடிக்கிறது, கிளச்சு போடுறது, கியர் போடுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ தானே, ஈஸியாக ஓட்டிடலாம் தோணும். அடுத்த நாள் உங்கள் கையில் வண்டியை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக உங்களால் ஓட்ட முடியாது. இதே நிலைமை தான் எல்லாத்துக்குமே இருக்கும். பார்க்கும்போது எந்த சார் சொல்லி கொடுத்தாலும், எந்த மேடம் சொல்லி கொடுத்தாலும் இவ்வளோதானா ஈஸியாக சொல்லுவாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். யூடியூப் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் புரியுதா, மேக்ஸிமம் 99% ஈஸியான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் சொல்லி தருவாங்க. கஷ்டமான கொஸ்டின்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்லித்தர மாட்டாங்க. கஷ்டமான கொஸ்டின்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து எங்கள் ஒரு இது முடிச்சதுக்கப்புறம் எங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இதான் சொல்லுவாங்க. ஸோ யூடியூப் அப்படிங்கிறதே ஒரு மார்க்கெட்டிங்க்கான ஒரு மீடியம் தான். அப்போ ஈஸியான கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்து பழகும்போது கஷ்டமான கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, புரியுதா? ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ வந்து பார்க்குறத விட ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அது மூலியமாக கற்றுக்கோங்க, புரியுதா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்ட்டு போடுவீங்க. கரெக்டாக டெஸ்ட்டு போட்டுவிட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் தப்பு விட்ட கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, படிங்க. சரியா? இப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். 50% நம்ம படிக்கணும். சரியா? அதே மாதிரி 50% நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 90% படிக்கிறீங்க, 10% தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த டெஸ்ட்டெல்லாம் டைம் வேஸ்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் டைம் வேஸ்ட் கிடையாது. அதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்கப்பா. சரியா? ஸோ 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ரிவிஷன். இண்டிவிஜுவல் டாப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். சும்மா மார்க் டெஸ்ட் போட்டுட்டு இருந்தால் மட்டும் போகாது. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதுசாலாம் எதுவுமே படிக்க வேண்டாம்.
நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதையும் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். சரியா? நம்ம நிறைய சோர்ஸஸை விட மினிமம் சோர்ஸ் வச்சுக்கணும். இந்த மினிமம் சோர்ஸை நீங்கள் எதை பார்த்து படிச்சிங்களோ அதை பார்த்தே ரிவிஷன் பண்ணுங்கள். மினிமம் சோர்ஸ் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேக்ஸ் ரீசனிங்லாம் பொறுத்த வரைக்கும் வேறு கொஸ்டின்ஸை தேடி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அலையாதீங்க. இருக்கிற கொஸ்டின்ஸே திரும்ப செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன கொஸ்டின் செஞ்சீங்களோ அதையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்தது டோன்ட் கம்பேர் அதர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 மார்க் எடுப்பீங்க. சரியா? உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க் எடுப்பான். சரியா? நீங்கள் எடுத்த 80 மார்க்காக சந்தோஷப்படுறதை விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு எப்படி 100 மார்க் எடுத்தான்னு சொல்லிட்டு அவனை போட்டு நீங்கள் பொறாமையில் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதை என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 80 மார்க் எடுத்திருக்கீங்க, அடுத்த நாள் எப்படி 81 மார்க் எடுக்கலாம், அதற்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானை போட்டு என்னெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் வீக்காக இருக்கிறீங்க, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது லாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் யாராவது ஃபிசிக்கலில் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபிசிக்கலில் யாராவது வீக்காக இருக்கிறீங்க, நான் எக்ஸாம்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவேன் சார், நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இப்போவே என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு இந்த ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கப்பா. ஏன்னா எக்ஸாம் ரிசல்ட்டு ஃபிசிக்கல் டேட்டெல்லாம் டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஐயோ நான் ஃபிசிக்கல் விட்டுட்டேனே அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்கள் நல்லா மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்ன பண்ணுங்கள், இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம அகாடமியில் ஃப்ரீ ஃபிசிக்கல் கோச்சிங் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதற்கான ஃபிசிக்கலுக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபிசிக்கல் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் வந்து இப்போவே நீங்கள் வந்து இங்கே படிச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம், உங்கள் கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான நியூ பேட்ச் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏப்ரல் 13ஆம் தேதி நமக்கான கிளாஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக படிக்கிறாங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு படிக்கிறாங்க, இல்லை உங்கள் தம்பி தங்கச்சி யாராவது படிக்க போகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம அகாடமி ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறது தான் உண்மை. ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் நம்ம என்ன பண்ணுவோம், கிளியர் பண்ண வைப்போம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. சரியா? ஸோ மேக்ஸ் நான் தான் எடுக்கிறேன், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஃபேக்கல்ட்டி டீம் இருக்கிறாங்க, ஃபிசிக்கல் ட்ரைனர் இருக்காங்க, கம்ப்யூட்டர் லேபரேட்டரி வந்து இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் இது பண்ண 24/7 நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியோட ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேறு அகாடமி நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் அவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், ஒரு நாள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க. எல்லாம் ஓகேவா, சார் சொல்கிறதெல்லாம் உண்மையா, எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகே பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஜாயின் பண்ணால் போதும். ஏன்னா எங்களை பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சொல்கிறத கேட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இருந்தால் போதும். எங்களுக்கான ரிசல்ட் 100% நாங்கள் என்ன பண்ணுவோம், அடிச்சிடுவோம். சரியா? அதனால் உங்களுக்கு யாருக்கா ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக மார்த்தாண்டா வாங்க. மார்த்தாண்டா மெயினில் தான் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க. ஆனால் வேலைக்கு போகிறதுங்கிறது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுங்கிறது நான் 100% கேரண்டியாகவே சொல்லுவேன். அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். சரியா? ஸோ ஏப்ரல் 13ஆம் தேதி நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுது. யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 12,000 வரும். இந்த 12,000 ஃபீஸில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம். என்ன எக்ஸாம் நீங்கள் படிச்சுக்கலாம், டிஃபென்ஸ் ரிலேட்டடாக, ட்ரேட்ஸ்மேனு, போலீஸ் எக்ஸாம், ஆர்மி எக்ஸாம், நர்சிங் அசிஸ்டன்ட், சிபிஓ எக்ஸாம் எது வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 பெர் மந்த் வரும். ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் சேர்த்து 5,000 பெர் மந்த் வரும். அட்டாச் பாத்ரூமோட ரூம்ஸ் இருக்கும்ப்பா, நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன். அட்டாச் பாத்ரூமோட உங்களுக்கு ரூம்ஸ் வந்து இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.